கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளை அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். 1 பேதுரு 3 அதிகாரம் 18 வசனம். கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஹalleluya. கிறிஸ்துவுல் பிரியமானவர்களே, இன்னைக்கு உள்ள சிலுவை தியானம், கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. நமக்கு செய்தி என்ன அப்படின்னா, கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி, அது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக, அநியாயமா வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய், இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். ஹalleluya. நம்ம எல்லாரையும் தேவனிடத்தில் சேர்க்கும்படி இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவம், நம்முடைய பலவீனம், நம்முடைய நோய், நம்முடைய துக்கம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய தலைமுறை சாபம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தார். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். இன்னைக்குள்ள ஒரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, தேவனிடத்தில் சேர்க்கும்படி, பிதாவையும் குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். இந்த பூமியிலே எல்லாரையும் மீட்டெடுக்கணும், அது பிதாவின் சித்தம். தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு வந்தார். நாம் பாவிகளாய் இருக்கையில், நாம் அக்கிரக்காரராய் இருக்கையில், குறித்த காலத்திலே இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். யாரெல்லாம் இந்த 40 நாள் உபவாசத்தோடு இருக்கிறீங்களோ, தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்திருங்க. நான் ஒண்ணுமே இல்லப்பா, எல்லாமே நீங்க தான்ப்பா. தேவனிடத்தில் சேர்க்கும்படி நமக்காக ஒரு தரம் பாடுபட்டார். பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். நீதி உள்ளவராய் நமக்காக நமக்காக நமக்காக. இன்னைக்குள்ள சிலுவை தியானம் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? தேவனிடத்தில் சேர்க்கும்படி, கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி. நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும், அதுதான் தேவ திட்டம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அனுதினமும் வளரணும் அப்படின்னா, காலையில் தூங்கி எந்திரிச்சோடனே அவருடைய பதப்பிள்ளை முழங்கால் நினைச்சுவீங்க. முதல்ல ஜெபம் பண்ணிருங்க, கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. காலையில் சீக்கிரமாக எந்திரிங்க, இதனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்துக்கு செவி விடுங்க. உங்கள் குடும்பம் உடனே ஆசீர்வதிக்கப்படும். ஹalleluya. இன்னைக்கு உள்ள உபவாச நாட்களிலே மார்க் 11:24 முதல் 26 ஆகிய வசனங்கள். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகள், மன்னிக்க நம்முடைய தேவன் அழைக்கிறார். பிரதர், என்னை இப்படி பண்ணிட்டாங்களே, என்னை அப்படி பண்ணிட்டாங்களே, என் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டாங்களே, அவங்களால என் வாழ்க்கையே போச்சே, என் குடும்பத்தில் எல்லாமே போச்சே, நான் இன்னைக்கு ஒரு நடு ரோட்டில் இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் சொந்த பந்தம்லாம் பிரிஞ்சுட்டேன்,
நான் கஷ்டப்படுறேனே என் வாழ்க்கையில, இதனால தானே எனக்கு இந்த பிரச்சனை. நான் எப்படி பிரதர் மன்னிக்க முடியும்? யாராவது இப்படி காலையில யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க மன்னிச்சா உங்களுக்கும் மன்னிப்பாரு. நீங்க மன்னிக்க மாட்டீங்க அப்படின்னா, ஒருவேளை அப்படி ஏதாவது உள்ளத்துல இருந்துச்சு அப்படின்னா, உங்கள் பரமபிதாவும் உங்களுடைய தப்பிதங்களை, நம்மளுடைய பாவத்தை மன்னியாதிருப்பார். இப்போ பைபிள் வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, சில நேரத்திலே சில தவறுகள், சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் நெறைய குடும்பத்துல நெறைய காரியம் நடந்துட்டு தான் இருக்கு, நடந்துட்டு தான் இருக்கு. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், யாதொரு குறை, ஏதோ ஒரு காரியத்திலே இதயத்துக்குள்ளே, என்னை இப்படி பண்ணிவிட்டானே, என்னை இப்படி பண்ணிட்டாளே, என் குடும்பத்தை இப்படி கஷ்டப்படுத்திட்டாங்களே, அப்படின்னு சொல்லி நெறைய காரியங்கள யோசிப்பீங்க. யோசித்துட்டு இருப்பாங்க சில குடும்பத்திலே. அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் என் வாழ்க்கையில என்னெல்லாம் தப்பு இருக்கோ, அந்த தப்பிதங்களை எல்லாம் எனக்கு மன்னிக்கணும் அப்படின்னா, நான் முதல்ல மற்றவங்களுடைய அந்த குறைகளை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். அப்ப நம்ம காலை வேளையில ஜெபிக்கிறோம். நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். நம்ம இதயத்துக்குள்ளே மன்னிக்க முடியாத சுபாவங்கள், கசப்பு, வெறுப்பு, எரிச்சல் ஏதாவது உள்ள இருக்கா? இதை நம்ம இந்த உபவாச நாட்களிலே சற்று ஆராய்ந்து பார்க்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ என்று எழுதப்பட்டிருக்கு. மன்னிக்கிற ஒரு இருதயம் தாங்கப்பா, புது இருதயம் தாங்கப்பா, கசப்பு எனக்கு வேண்டாம்ப்பா, இப்படி நம்ம ஜெபிக்கணும். இருதயத்துக்குள்ள கசப்பு, வெறுப்பு, பகையெல்லாம் வச்சுக்கிட்டு மணிக்கணக்கா உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இருதயத்துல ஃபுல்லா மன்னிக்க முடியாத சுபாவம், எரிச்சல், கோபம் இதெல்லாம் உள்ள வச்சிருப்பான், வெளியே தெரியாது. ஆனால் தேவன் என் பாவத்தை மன்னிக்கணும் அப்படின்னா, நான் மற்றவங்களுடைய பாவத்தை மன்னிக்கணும். இதுதான் பைபிள் கான்செப்ட். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணுமா? விசுவாசம் முக்கியம். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நம்ம என்ன கேட்கிறோம் அது முதல்ல நம்ம விசுவாசிக்கணும். பரலோகத்துல தேவன்கிட்ட நான் கேட்கிறேன், கண்டிப்பா எனக்கு தருவார், கண்டிப்பா எனக்கு தருவார், கண்டிப்பா எனக்கு தருவார், கண்டிப்பா எனக்கு தருவார். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், சின்ன மன வருத்தம், சின்ன வேதனை, சின்ன சின்ன காரியங்கள்லாம் உள்ள அடிக்கடி நான் யோசிச்சுட்டே இருக்கிறேன். அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தராரு. இதயத்துல போட்டு ரொம்ப போட்டு புலம்பிட்டே இருக்க வேண்டாம், மன்னிச்சிரு அப்படிங்கிறார். மன்னித்தால் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி அடம்பிடித்தால் நம்ம பாவமும் அங்க கணக்குல இருக்கு. நான் மன்னிச்சிட்டா என்னைய மன்னிச்சிருவாரு, நான் மன்னிக்கலன்னா என்னைய மன்னிக்காம இருப்பார். நம்ம பாவம்லாம் அங்க ஒரு கணக்கு இருக்கு. நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை, தப்பிதம்னா என்னது? கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஏதோ ஒரு காரியத்திலே அந்த தப்பிதங்களை எல்லாம் மன்னியாதிருப்பார் என்றார். நம்ம இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இருக்கணும். இயேசு கிறிஸ்து நம்ம இதயத்துக்குள்ள இருந்தால் நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். உபவாச நாட்களிலே, லெந்து காலத்திலே, சிலுவை தியானத்திலே நம்ம என்ன தெரியுமா யோசித்து பார்க்கணும்? ஏன் பாவத்துக்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்தார்?
என் பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறார். ஆனா, நம்ம இருதயத்துக்குள்ள யாரையாவது மன்னிக்க முடியாத சுபாவங்கள் உள்ள கிடக்கா? இருக்கா? அத நம்ம கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்க்கணும். இதெல்லாம் ஆழத்துல இருக்கும். 5 வருஷம் முன்னாடி, 3 வருஷம் முன்னாடி, 7 வருஷம் முன்னாடி உள்ள பிரச்சனைகள் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். 10 வருஷம், 20 வருஷம் முன்னாடி உள்ள பிரச்சனை. ஒரு வீட்ல ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. "அம்மா சொல்லுங்கம்மா" அப்படின்னேன். "பிரதர் 14 வருஷமா என் பையன் பேசல பிரதர். 14 வருஷமா பேசாம வாழ்ந்துட்டு இருக்கான் பிரதர். என் பையன் பேசினாலே போதும் பிரதர்" அப்படின்னாங்க. இன்னொரு வீட்ல கணவர் வீட்டுக்குள்ள தான் பிரதர் இருக்காரு. "நான் தான் ட்ரெஸ் துவைச்சு போடுறேன். நான் தான் சாப்பாடு வைக்கிறேன். கல்யாணம் முடிஞ்ச புதுசுல 2 பேரும் சண்டை போட்டோம். அப்புறம் பிள்ளை பிறந்துச்சு. 15 வருஷமா வீட்டுக்கு தான் வராரு. ஆனா 15 வருஷமா என்ட்ட பேச மாட்டேங்கிறாரு பிரதர். ஒரே வீட்ல தான் இருக்கிறோம். 15 வருஷமா பேசவே மாட்டேங்கிறாரு. நான் வியாபாரத்துல இருக்கும்போது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீசர் தான். அந்த கவர்மெண்ட் ஆஃபீசருக்கு ஒரே ஒரு மகள். அந்த மகளுக்கு ஒரு 34 வயசு. ஆமா 34 வயசு இருக்கும். இல்ல 35 வயசுக்குள்ள இருக்கும். அந்த மகளுக்கு மேரேஜ் முடியல. அப்ப நான் கேட்டேன், "ஏன்க்கா நீங்க கல்யாணம் முடிக்கல?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அண்ணே கல்யாணம் முடிஞ்ச புதுசுல அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் 34 வருஷம் ஆச்சு. இன்னும் வீட்ல அம்மா, அப்பா பேச மாட்டுக்காங்க. நான் தான் எங்க அப்பாட்ட பேசுவேன். நான் தான் எங்க அம்மாட்ட பேசுவேன். எங்க அம்மா, அப்பா பேசுனது நான் இத்தன வருஷமா நான் பார்க்கவே இல்லண்ணே. எங்க அப்பா செத்து போயிட்டாலோ, இல்ல எங்க அம்மா செத்து போயிட்டாலோ, நான் தான் பார்க்கணும். வீட்ல ஒரே பொண்ணு தான். வேற யாரும் கிடையாது. நான் இல்லன்னா, வீட்ல என்ன நடக்கும்னு தெரிய மாட்டுக்குண்ணே. எங்க வீட்ல 2 பேருமே பேச மாட்டாங்க. ஒருவேள நான் கல்யாணம் முடிஞ்சு போயிட்டேன் அப்டின்னா, எங்க வீடு அந்த நிலைமைய என்னைய யோசித்து கூட பார்க்க முடியல. எனக்கு கல்யாண வாழ்க்கையே வேண்டாம்னே. நான் இப்படியே இருக்கிறேன். எங்க அம்மா, அப்பா நல்லா இருக்கட்டும். நான் தான் வீட்ல பேசி பேசி பார்த்தேன். யாரும் பேசலண்ணே. ஒரே வீட்டுக்குள்ள தான் 3 பேர் இருக்கிறோம். ஆனா, யாரும் பேச மாட்டுக்காங்கண்ணே. நான் தான் 2 பக்கம் பேசிக்கிடுவேன். எங்க அம்மா, அப்பா சேர்ந்து எங்கேயும் போனத நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லண்ணே. எங்கேயும் போனத பார்த்ததே இல்ல. எங்க அம்மா கூட நான் வெளியில போவேன். எங்க அப்பா கூட நான் வெளியில போவேன். ஆனா 2 பேரும் சேர்ந்து போனத நான் பார்த்ததே இல்ல அப்டின்னாங்க. இதெல்லாம் ஏன் காலையில சொல்லி தரேன் அப்டின்னா, சில வீட்ல இருப்பாங்க. ஆனா, பேசாம வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு நரக வாழ்க்கையா இருக்கும். சில குடும்பத்துலலாம் கணவர் மனைவிட்ட பேசுறதே இல்ல. பையன் அம்மாட்ட பேசுறதே இல்ல. சில பிள்ளைகள் வெளியூர்ல வேலை பார்க்குறாங்க, வெளிநாட்ல வேலை பார்க்குறாங்க. பிள்ளைகள்ட்ட அம்மா, அப்பாட்ட பேசுறதே இல்ல. சில குடும்பத்தில குடும்பத் தலைவர் வெளிநாட்ல இருக்காங்க. பிள்ளைகள்ட்ட பேசுறதே இல்ல. மனைவிட்ட பேசுறதே இல்ல. அவங்க வெளிநாட்ல செட்டில் ஆயிட்டாங்க. இப்படி கடைசி காலத்துல வாழ்றாங்க. இதயத்துக்குள்ள மன்னிக்க முடியாத சுபாவங்கள், மன்னிக்க முடியாத காரியங்கள். இப்படி நெறைய குடும்பத்துல இருக்கு. ஆனா உபவாச நாட்கள்ல நானும் உபவாசங்கள் இருப்பாங்க. ஆனா இதயத்துல பார்த்தா சமாதானம்லாம் இருக்காது. நிம்மதியே இருக்காது. இப்படி ஒருவேளை யாராவது இணைந்திருந்தால், ஒப்புரவாகுங்கள். வீட்ல, குடும்பத்துல பேசுங்க. சந்தோஷமா இருங்க. மனமகிழ்ச்சியா இருங்க. வேதம் இதத்தான் நமக்கு கற்றுத் தருகிறது. அன்பு கூரணும். அன்பு கூர்ந்தால் தீர்காயுசு. அன்பு கூர்ந்தா தான் இயேசு கூட இருப்பார். இன்னைக்கு நெறைய குடும்பத்துல அன்பு கூறுகிற குடும்பமே பார்க்க முடியல. அன்பு கூர முடியல. அதனால காலம் கடைசியா இருக்கு. இந்த காலத்திலே நம்ம மனம் திரும்பி, தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணிப்போம். குடும்பத்தோட பேசுங்க. சந்தோஷமா இருங்க. சமாதானமா இருங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற குடும்பம் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பணும். தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். உபவாச நாட்களிலே நாங்க எப்படி வாழ வேண்டும்? அநேக காரியங்கள் கற்றுத் தருகிறீங்க. அந்த எல்லா வார்த்தைக்காக அப்பா உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்க கூட நீங்க
ஒவ்வொரு நாளும் இரவும் பகலுமா செய்தி கேட்குறாங்க. அந்த குடும்பத்துக்குள்ளே சமாதானம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், கர்த்தர் கூட இருக்கணும். பலவீனத்தையெல்லாம் நீக்கி போடுங்க, பூரண சுகம் தாங்க, ஜெப விஷயம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க, துதிக்கிற விஷயம் தாங்க. உங்கள் கரத்துக்குள்ளே நாங்கள் அடங்கி இருக்கணும். குடும்பமாக சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருக்கணும். பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. வேலைக்கு போகிறாங்க, டிரைவிங் லைனில் போகிறாங்க, கம்பெனிக்கு போகிறாங்க, ஆஃபீஸ் போகிறாங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்க, ஹோமில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, விவசாய வேலை பார்க்குறாங்க, சிறு பிள்ளை முதற்கொண்டு முதியோர் எல்லாரையும், யாரெல்லாம் வெளியில் புறப்படுறாங்களோ எல்லாரையும் உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கும். கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம் அதிகமாக உங்கள் பிள்ளைகளுக்கு வேணும்ப்பா. உங்களுடைய வல்லமையெல்லாம் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படட்டும். அக்கினினால நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய வரங்களால் நிரப்புங்க, ஆவிக்குரிய கனிகள்லாம் நிரப்புங்க. எல்லாருடைய சிரசு மேலே ஆசீர்வாதத்தை வைங்க. அவங்களுடைய கையின் கீழே ஆசீர்வதிங்க, அவங்களோட அப்பத்தையும் தண்ணீர் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எந்த குடும்பத்துக்குள்ளே ஒருமனப்பட்ட ஆவி இல்லாமல் இருக்கோ, குடும்பத்துக்குள்ளே ஒருமனப்பட்ட ஆவி தாங்க சந்தோஷமா சமாதானமாக இருக்கிறத கிருபை செய்யுங்க. ஜெபிக்கிற குடும்பத்தை ஆசீர்வதிங்க. எக்ஸாம் எழுத போகிறாங்க, பிள்ளைகளோட வாழ்க்கையில் கர்த்தர் கூட இருங்க. யாரெல்லாம் காலவேளையில் கடன் பிரச்சனை கஷ்டப்படுறாங்க, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. இந்த நாளை உடைய கரத்தில் பண்ணிடும், கர்த்தருடைய கரத்தில் பண்ணிடும். இந்த நாளை பொருட்படுத்தும் உபவாச நாட்கள் ஆசீர்வதித்தாங்க. தனி ஜெபம் பண்ண, குடும்ப ஜெபம் பண்ண, ஆலயத்தில் போய் காத்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி கர்த்தர் பிள்ளைகளோட கூட ஆசீர்வதிங்க. எந்தெந்த காரியத்திலே குறைகள் குற்றம் இருக்கோ அது எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேவைகளோடு இருக்காங்க, இந்த தேவைகளை சந்திங்க. இன்னைக்குள்ள உபத்திரத்தை கர்த்தர் மாற்றித்தாங்க. அவங்களோட மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி சகல காலத்தில் கர்த்தர் ஆசீர்வதித்து பிள்ளைகளை பழுகி பெருக கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. உங்க நாமமை உடட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் பூரண கிருபை தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நிறைய காரியங்கள் ஜெபிக்க வேண்டியிருக்கு. உபவாச நாட்களில் நீங்கள் தனி ஜெபம் பண்ணணும். தனியாக காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.